பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. எதுக்கு 1 ஹவருக்கு ஒரு தடவை வந்து பாக்குறேன். அதுவே பயம்தான். இப்படித்தான் எங்க ஊர்ல ஒருத்தருக்கு நெஞ்சு வலி வந்து நெஞ்ச வெளியில வந்து விழுந்துருச்சு. ஏய், அது ஊராடா? அன்னைக்கு அப்படித்தான் ஒருத்தருக்கு நாக்கு வெளியே வந்து விழுந்துருச்சுன்னா, இன்னைக்கு நெஞ்சு வெளியே வந்துச்சுன்னா, அது என்னடா ஊரு? அந்த ஊர்ல ஒருத்தனுக்கு கூட பொருள் ஒழுங்கா இருக்காதா? இந்தாங்க, இதை உங்க அப்பாவுக்கு 3 வேளை கொடுங்க. இதையா? தொண்டல மாட்டிக்குமே டாக்டர். இதே இல்லையா, அதுல எழுதிக்கிற மாத்திரை மருந்த. ஓ பாப்பா, இப்பதான் உங்க அப்பாவுக்கு ஏன் நெஞ்சு வலி வந்ததுன்னே தெரியுது. நல்லா உன்னால எங்க அப்பா உடம்பு சரியில்லாம போச்சு. நான் போய் வாங்கிட்டு வரேன். ஒவ்வொரு தடவையும் இந்த மருந்தை தான் வாங்கிட்டு போய் அடிக்கிறேன். மூட்டை பூச்சி சாகுற மாதிரியே தெரியலையே சார். இத குடிச்சா மனுஷங்களே செத்துருவாங்க. மூட்டை பூச்சி சாகாதா? சரி, அடிச்சு பாருங்க சார். மாப்பிள, என்ன மாப்பிள? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நெஞ்சு வலி, அதான் மருந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இந்த மருந்து கொடு. நானும் சம்பந்தியை பார்க்க வரேன். எவ்வளவு நேரம்டா மருந்து வாங்கிட்டு வரதுக்கு? குடிங்க. ஏய், மருந்து நான் தான் கொடுப்பேன். எந்த மருந்து எப்ப கொடுக்கணும் தெரியுமா உனக்கு? டாக்டர் என்கிட்ட தானே சொல்லிருக்காரு. போடா. உன்னோட பெரிய தொல்லை. என்னடா கையெடுத்துக்கிட்டியா? சரி சரி கொஞ்சம் இரு. என்னாச்சு? பென்சில் சிம்பல் கையெடுத்துட்டாங்க. என்னங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். ரொம்ப அழறான். கொஞ்சம் பாரு. அட உனக்கு தெரியாது, நான் சொல்றத கேளுடி. படி அரிசிக்கு ஆளா புழுந்து கணக்கு. அப்பதான் இட்லி பல்லிப்பூல மல்லிப்பூ அப்படி இருக்கும். இந்த இட்லிக்கு மீன் குழம்பு இருக்கே, எடுத்து போட்டு அடிக்கும் போ. உங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு சொல்லி தரேன், கத்துக்க. பார், பல்லாட்டு புள்ளியாகிறிய நீ. பெத்த தான் எங்க உடம்பு முடியாம பட்டு நிக்குது, என் தங்கச்சிக்கு தள்ளி கொடுத்து விளையாட்டு நிக்கிறிய. உங்க அம்மா இல்ல, நான் காப்பாத்த சொல்லி கடவுளாண்ட வேண்டின்னு வந்துக்கிறேன். அம்மா முண்டகண்ணியே. என்னையா நீ கம்முன்னு கிடக்குறியா? நான் சாமி ஆண்ட வேண்டிக்கின்னு சொன்னேன். பார், வேண்டிக்கின்னு 90 வாங்கி ஆந்துக்கிறேன். இத்த எடுத்துன்னு போய் உங்க அம்மா நேரத்துல பூசினா சப்ஜாடா எல்லாம் கம்மி ஆயிடும். அந்த மணி எடுத்து கடாசிடலாம். நடு வீட்டுல அசிங்கமா தொங்கி நிக்குது. அத்தியா அடிக்காதான்னு அண்ணா வந்து பாத்து நிக்கிறாரு உங்க நைனா. பாத்துன்னு கிடக்கட்டும். கட்டினதே அவரு தானே. மருந்துல விஷத்தை கலந்தானே வீட்டை விட்டு வெளியில துரத்தினாரு. இப்போ இதை எடுத்துட்டு போன இது வீபுதி இல்ல, வெடி மருந்துன்னு வெட்டியே போட்டுருவாரு. நான் அந்த வீட்டு படி மிதிக்க மாட்டேன். அட என்னங்கடா இது, கோளாறான குடும்பத்துல பிறந்துட்டு குழப்பம் பண்ணி இருக்கிறீங்க. உங்க அம்மாவது சொல்லாத படுத்துனுங்களாம்ல, சொல்லிட்டு வேற படுத்துக்குச்சு. அண்ணே, அவர்தான் மாட்டேன்னு சொல்றாருல, நீயே எடுத்துட்டு போய் வை என் விபூதியை. அட என்னம்மா நீ புரியாத பேசினுங்கிற? மாப்பிள்ளையே தெத்திட்டு இருக்காங்க, என்ன சேர்த்துக்குவாங்களா? என்னையும் தான் தெத்திடுவாங்க. அத்த பார்த்தா முடியுமாயா? இத பாரு, உன் மனசு சுத்தம், கை சுத்தம். உன் கையால 90 எடுத்து போச்சுனா அந்த அம்மாக்கு நிச்சயமா குணமாயிடும். இன்னொரு தடவை ஆனா எனக்கு கெட்ட கோவம் வரும். போயா கண்ணுல மொளகா தண்ணி சொல்லிச்சிட்டியா நீ? எங்க காட்டு வேணா இது வேலையா போச்சு. படம் பாக்குறீங்களா? என்ன படம்? அப்படா. டேய், வந்தமா காபி குடுத்தமா போனமான்னு இருக்கணும். என்னடா நோய் நோயின்னு இருக்க? வில்லன் வர்றான். பயங்கரமா இருக்கானே. வில்லன்னா அப்படித்தான்டா இருப்பாங்க. திருதிரு முழிக்கிறான். ஏடா கண்ணு இருந்தா முழிக்க மாட்டானா? Dumping me in the river and reshuffling my face recruitment. Yep, it works. Sit down. கதை வேற சாத்துறா. சாப்பாடு வேற போட்டானே. இது தெரியாம டிவி பாத்துக்கிட்டு இருக்காங்க. I'll tell you a little bit about the way we கண்ணி முண்ட கண்ணியே காப்பாத்த வந்தவனே நன்னா.
சாமானி காத்து டியூபா புடிங்கி விடுற உன் கழுத்து டியூபா புடிங்கிடுவேன் நானு ஏய். என்ன சத்தம் பயங்கர சத்தமா இருக்கேன். கோவிந்தா அது என்னன்னு பாரு. ஏய். அவன்தாங்க பழியாளியா? ஐயா ஐயோ வடிவு அட பாவி கோமாவுல இருக்கிற பொண்டாட்டியை கொல்ற அளவுக்கு துடிச்சிட்டியா? இல்லைங்க டேய் கசாப்பு, அம்மாவுக்கு மயக்கம் தெரிஞ்சு உண்மை தெரிஞ்சிட்டா உன் மாப்பிளைக்கு சொத்து கிடைக்காதுன்னு படிக்கட்டு இருந்து உருட்டி விட்டேன். யோ சொம்னாங்காட்டி அவன் மேல பை போடாது அப்ப எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தா நீ? யோ முண்டகண்ணி அம்மனை வேண்டிக்கினே நான் 90 குங்குமம் எடுத்து அம்மா நேரத்தில் வைக்கிறது வர சொல்ல உன் சம்மந்திக்கிறானே வில்லங்க வீராசாமி அவன் டாக்டர் மூக்காண்ட வச்சு அந்த பைப்பு பிடிங்கி அம்மாவுக்கு மூச்சு முட்டி நிக்க சொல்ல நான் அவன் கூட ஃபைட் பண்ணி நிக்க சொல்ல அந்த காட்டுல உருண்டு வர சொல்ல அம்மா அதுல இருந்து உருண்டு கீழே வர சொல்ல நான் பிடிக்க வந்தா என்ன கொலகார பாவின்றீங்க ஹீரோவை வில்லன் ஆகாதியா? எலே அவன் இவன் பேர்ல பழிய போட்டு நீ தப்பிச்சுக்கலாம்னு பார்க்காத. எங்களை ரூம்ல போட்டு பூட்டிட்டு இந்த வேலையெல்லாம் நீதானே செஞ்ச. என் பொண்டாட்டிய படியில விட்டது நான் கண்ணால பார்த்த. மரியாதை வெளியில போ. மெய்யாலி என்ன நடந்தது? மெய்யால் நடக்க வேண்டாம், கையால் நடக்க வேண்டாம். நீ காலால் நடந்து வெளிய போ. எவ்வாறு மரியாதை கட்டத்தரமா பேசிக்கிற மெய்யாலி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீயே கண்ணு கலகின்னு வந்து என்னோட சாரி காக்க போற. இதுக்கு தாயா பெரியவங்க சொன்னாங்க. ஐயோ யோ என்னங்கயா நீங்க நான் சொன்னாலும் கேட்டுக்க மாட்டேன்றீங்க, பெரியவங்க சொன்னாலும் கேட்டுக்க மாட்டேன்றீங்க. போங்கயா. சரி வாங்க. எலே அவன் என்ன போங்கன்றா நீ என்ன வாங்கன்ற. பெனாதி பையில இது நம்ம பேசுறா. பனாதின்னு கவனம் வருதுங்க. பனாதி பனாதி. ஐயோ பொன்மொழி சொல்ல போறான். போலீஸுக்கு போன் பண்றா. வானாங்க, நல்லது சொல்லக்கூடாது இந்த காலத்துல. இதுக்குதான் பல்லவன் பஸ்ல வள்ளுவர் சொல்லிக்கிறாரு, என்னன்னு? இன்னா செய்தாலும் ஒரு தபா நன்னயம் செய்து விடு. நான் விட்டம் போங்கயா. அடச்சே கொஞ்சம் விட்டா வள்ளுவன் இருக்கிறான் பல்லவன் இருக்கிறான்.